ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். 3 லட்சம் வரை தங்க நகை கடன் ஆவணங்கள் குறைவு. அரை மணி நேரத்தில் பணம் வழங்கும் இந்தியன் வங்கி பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கங்க. தங்கம் என்பது ஒரு அலங்கார பொருளாக மட்டும் இல்லாமல் அவசர காலங்களில் நிதி உதவி தரும் முக்கிய முதலீடாக மாறி வருகிறது. கடந்த சில ஆண்டுகளில் பொருளாதார சூழல் மாறியதன் காரணமாக பலரும் தங்களிடம் உள்ள தங்க நகைகளை அடமானம் வைத்து உடனடி பண தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் பொதுத்துறை வங்கிகள் வழங்கும் நகைக்கடன் திட்டங்கள் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்து வருகின்றன. குறிப்பாக இந்தியன் பேங்க் வழங்கும் தங்க நகை கடன் திட்டம் பலருக்கு எளிதாக கடன் பெறும் வாய்ப்பை வழங்குகிறது. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருப்பதால் தங்க நகைகளை அடமானம் வைத்து கடன் பெறும் பழக்கம் அதிகரித்து வருகிறது. ஒரு காலத்தில் நகைக்கடன் என்றார் தனியார் நிதி நிறுவனங்களிலே மக்கள் நாடினார்கள். ஆனால் தற்போது பாதுகாப்பான சேவையும் குறைந்த வட்டி வசதியும் கிடைப்பதால் பலர் பொதுத்துறை வங்கிகளை நாட தொடங்கியுள்ளனர். அந்த வகையில் இந்தியன் வங்கி வழங்கும் நகைக்கடன் திட்டங்கள் வாடிக்கையாளர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று உள்ளன. இந்தியன் வங்கியின் நகைக்கடன் திட்டத்தின் முக்கிய அம்சம் என்னவென்றால் தங்கத்தின் மதிப்பில் கணிசமான அளவு வரை கடன் வழங்கப்படுவது. பொதுவாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா விதிமுறைகளின்படி தங்கத்தின் மதிப்பில் சுமார் 75% வரை கடன் வழங்கப்படலாம். சில விவசாய தொடர்பான திட்டங்களில் இதைவிட அதிகமாகவும் கடன் வழங்கப்படும் வாய்ப்பு உள்ளது. இதனால் அவசர பண சேவைகளை சமாளிக்க இந்த திட்டம் பலருக்கு உதவிகரமாக உள்ளது. விவசாயிகளை கருத்தில் கொண்டு இந்தியன் வங்கி வழங்கும் அக்ரி கோல்டு லோன் திட்டம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகள் தங்களிடம் உள்ள தங்க நகைகளை அடமானம் வைத்து ரூபாய் 3 லட்சம் வரை கடன் பெற முடியும். மேலும் சில சந்தர்ப்பங்களில் மிக குறைந்த ஆவணங்களுடன் குறுகிய நேரத்திலேயே கடன் வழங்கப்படும் வசதியும் உள்ளது. விதை வாங்குதல், உரம் வாங்குதல் போன்ற விவசாய செலவுகளுக்காக இந்த கடன் பலருக்கும் பயனுள்ளதாக உள்ளது. அதேபோல் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோரும் தங்க நகைகளை அடமானம் வைத்து தொழில் வளர்ச்சிக்கான ஆரம்ப நிதியை எளிதாக பெற முடியும். பொதுவாக தங்க நகைக்கடன் பெறுவதற்கு அதிக ஆவணங்கள் தேவையில்லை. ஆதார் கார்டு, பான் கார்டு போன்ற அடிப்படை அடையாள ஆவணங்கள் இருந்தால் கடன் பெறும் செயல்முறை விரைவாக முடிவடையும். மேலும் வங்கிகளில் வட்டி விகிதம் மற்றும் கட்டண விவரங்கள் தெளிவாக தெரிவிக்கப்படுவதால் மறைமுக கட்டணங்கள் இருப்பதில்லை. சில திட்டங்களில் மாதந்தோறும் வட்டி செலுத்தும் வசதியும், சில திட்டங்களில் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு முழு தொகையை திருப்பி செலுத்தும் வசதியும் வழங்கப்படுகிறது. இன்றைய பொருளாதார சூழலில் தங்க நகைகள் பலருக்கும் பாதுகாப்பான நிதி ஆதாரமாக மாறி வருகின்றன. அதனால் அதிக வட்டிக்கு தனியார் நிதி நிறுவனங்களில் கடன் பெறுவதற்கு பதிலாக நம்பகமான பொதுத்துறை வங்கிகளில் நகையை அடமானம் வைத்து கடன் பெறுவது பாதுகாப்பான மற்றும் சிக்கனமான தேர்வாக கருதப்படுகிறது. சரியான தகவல்களை அறிந்து கொண்டு கடன் பெறும்போது தங்க நகைகள் அவசர நேரத்தில் உண்மையான நிதி ஆதாரமாக மாறும் என்பது உறுதி. ஸோ கண்டிப்பாக பிரைவேட் பேங்க்ல பணம் எவ்வளோதான் கொடுத்தாலும் உங்களுக்கு வட்டி அதில் அதிகம். இப்போ உதாரணத்துக்கு முத்தூட் ஃபினான்ஸ், அப்புறம் மணப்புரம், இன்னும் நிறைய இருக்குது. ஐஎஃப்எல் இந்த மாதிரி நிறைய ப்ரைவேட்டில் கொடுக்குறாங்க. ஐசிஐசி பேங்க்கில் கூட கொடுக்குறாங்க. அதெல்லாம் அங்கெல்லாம் வட்டி கொஞ்சம் கூட. ஸோ உங்களுக்கு வட்டி கம்மியாக வேணும் அப்படின்னா பொதுத்துறை வங்கிகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் வச்சிங்கன்னா கம்மி. ஏன்னா அங்கே நீங்கள் மற்ற பேங்க்லலாம் மாதம் வட்டியை கரெக்டாக கட்டணும். கட்டலைன்னா அதுக்கு வட்டிக்கு வட்டி போடுவாங்க. ஸோ இந்த பேங்க்லலாம் பொதுத்துறை வங்கியில் எப்படின்னா வருடத்திற்கு ஒரு முறையாவது வட்டி நீங்கள் கட்டணும், வருடத்துக்கு ஒரு தடவை மாற்றி வைக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் பொதுத்துறை வங்கிகளில் இருக்குது. பணமும் உங்களுக்கு இப்போ அதிகமாக கொடுக்குறாங்க. ஒரு கிராமுக்கு கிட்டத்தட்ட 10,000, 30,000, 9,000க்கு மேலே கண்டிப்பாக கொடுக்குறாங்க. ஸோ வட்டி உங்களுக்கு 7% தான் கொடுப்பாங்க விவசாய கடனா. ஸோ அதனால நிறைய பேர் பொதுத்துறை வங்கிகளை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வங்கிகளை நீங்கள் வச்சிங்கன்னா அதிக ஒரு நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.